வணக்கம் அட் வெற்றி லைஃப் ஸ்டைல் சோலோ பிரதர் கூமாப்பட்டி பிரதர். உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஊரை ட்ரெண்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை, ஓகேவா? ஆனால் அடிப்படை வசதிகள் அப்படின்னு பார்த்தா தங்கறதுக்கு இடம் இல்லை, ஆனால் மற்ற எல்லா வசதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா பாத்ரூம் வசதியிலேருந்து எதுவுமே இல்லைன்னு, எல்லாம் வெட்ட வெளியில் தான். நானும் கிராமத்தான் தான், இல்லைன்னு சொல்ல. ஒரு நலிஞ்சு போன ஒரு பார்க் இருக்குது, ஓகேவா? பின்னால் விவசாயம் மேலே ட்ரோனில் இருந்து எடுக்கும்போது பச்சை பசேல்னு தெரியும். ஏன்னா நீர்வளம் இருக்கிற இடம், டேம் இருக்கிற இடம், அதனால் பச்சை பசேல்னு தெரியும். ஓகே, அதனால் அதை சுற்றுலாத்தலமாக மாற்றணும்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே பார்த்தா டேம் பக்கம் போகாதீங்கன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். என்னத்துக்கு நீங்கள் கூமாப்பட்டின்னு கத்தி கிடக்குறீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் அதை பார்த்துட்டு மற்ற மாவட்டத்துலேருந்து என்னத்துக்கு நீங்கள் கிளம்பி போகிறாங்கன்னு தெரில. ஏன் ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆச்சுன்னா உடனே அதை ஆமோதிச்சிருவீங்களா? உடனே உண்மைன்னு நம்பிடுவீங்களா? ஃபாரினில் காட்டுறோம் பசுமையாக இருக்குதுன்னு ஃபாரின் போயிடுவீங்களா? உடனே கூமாப்பட்டின்னு அந்த பிரதர் கத்திங்க கிடக்குறாரு. கத்திங்க தான் என்ன தண்ணி எல்லாருமே பார்க்கறது, தண்ணி எடுத்து காட்டுறாரு. பொமட்டோ ஃபேண்டா இதோட எங்கள் ஊர் வாட்டுறதாங்க. அதில் கையை காலை கழுவானுங்க, குளிப்பானுங்க. அதை போய் குடிப்பீங்களா உடனே? நாங்கள் அதை குடிக்கிறதுக்குன்னு தனியாக தண்ணி இங்கே இந்த கிணத்துல இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல. இங்கே யாரும் எந்த மற்ற புழக்கம்லாம் கிடையாது, குடிக்கிறதுக்கு மட்டும்தான் சொன்னால் பரவாயில்ல. குளிக்கிறான், அவன் மனு குளிக்கிறான். நான் இங்கே மற்ற சுற்றுலாத்தலத்தை விட எங்கள் இடம் தான் நல்லது, எங்கள் ஊர் தண்ணி தான் நல்லதுன்னு சொல்லிட்டு குளிக்கிறான். அதில் போய்ட்டு குளிப்பீங்களா உட்காந்துன்னு? ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்டாக ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும், புரியுதுங்களா? ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், உடனே அதை போயிட்டு பார்க்கணும், அதை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு எதுக்கு நீங்கள் இறங்குறீங்கன்னு தெரில எனக்கு. என்ன பழக்கம் இது? நான் ஒன்றா கற்றேன். என் ஊர் செஞ்சி பக்கம் இருக்குது. செஞ்சி ராஜா காலத்து ஊர், அது செஞ்சி கோட்டை. பொங்கலுக்கு போய் பாருங்கள், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் கோட்டைக்கு மேலே, மலை மேலே. அதை யாருமே இன்னும் ட்ரெண்ட் பண்ணலை, அது தானாக அந்த காலத்துலேருந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் செஞ்சி பக்கம் இருக்கிறேன், என் ஊர் நடுவில் மாட்டிகிட்ருக்கு. மழை காலங்களில் மழை தண்ணி வெள்ளம் வந்ததுன்னா சுற்றியும் மூடிக்கும். நடுவில் நாங்கள் மாட்டிக்கின்னு இருக்கணும். அப்போ உடனே அந்த ஊரை பார்த்துருவீங்களா? நீர்வளம் தான் அந்த ஊர் பச்சை பசேல்னு தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட் அந்த ஊர் சைடு 2 டேம் இருக்குது, மலை சுற்றிலும் மலை இருக்குது. நாளை பின்ன அந்த கூமாப்பட்டி ஊரோட மலையை அவனா வெட்டி எடுத்தா, ஐயோ யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியா? என்னையா நீ ட்ரெண்ட் பண்ணி, அவர் தான் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காரு. எல்லாம் போய் பார்க்குறீங்க, உடனே போய் பார்க்குறீங்க. என்ன எது முதல்ல செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஆகிறத விட்டுங்க. நான் கூட கற்றுவேன், என் ஊர் செஞ்சு பக்கம்னு. எனக்கு ஃபோன் பண்ணி எல்லோரும் உன் ஊர் செஞ்சு பார்க்கமா, வாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது பொறாமையில் பேசலைங்க. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அது வீடியோக்காக பண்ணுவாங்களா, இல்லை நம்ம மூஞ்சி தெரியணுன்றதுக்காக பண்ணுவாங்க? இதெல்லாம் தெரிய வேணாமா? ட்ரெண்டுன்ற வார்த்தையை பெருசாக ஆக்கி விட்றீங்க. ட்ரெண்டு எதுக்கெடுத்தாலும் ட்ரெண்டு. தண்ணியில் மஞ்சள் பொடியை போட்டு ஒரு மியூசிக் போட்டு விட்டுறாங்க, அடியில் லைட்டை கொடுத்து, அது ஒரு ட்ரெண்டு. எவ்வளோ கஷ்டப்படுற விவசாயிகள் கஷ்டப்படுற விஷயத்தை எடுத்து அவர் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. ஒரு விவசாயி கஷ்டப்படும் போது அந்த இடத்துல போயிட்டு யாரும் பார்க்க மாட்டீங்க. என் ஊர் கூமாப்பட்டியில் விவசாயிங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த அரசாங்கம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா நீங்கள் போய் பார்த்துருப்பீங்களா அந்த ஊரில்? அதையாவனோ ஒரு விவசாயி அவனோ மந்து குளிச்சு நான் ஏடா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்கள. இன்றைக்கி ஒரு வாரம் 10 நாளைக்கு கூமாப்பட்டினுங்க, அப்புறம் காமாப்பட்டினுங்க. ட்ரெண்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ட்ரெண்டுன்னு என்ன ட்ரெண்டுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவன் கூமாப்பட்டியும் கத்தி கிடக்குறான். தேவையில்லாத கவர்மெண்ட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னத்துக்கு இந்த வேலை? கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அது கரெக்டாக தான் பண்ணும். ஜனருக்கு அவன் கூமாப்பட்டி கத்தி உங்களை வர வைக்கிறான், சுற்றுலாத்தலமாக மாற்றுங்கன்னு சொல்கிறான். அதை பார்த்த கவர்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு. போய் ஏமாந்து போவாதீங்க, யோசிங்க. நன்றி.